ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். இனிய சோல் சொந்தங்களே, எல்லோரும் நல்லா இருக்கோம், நல்லா இருப்போம். கடவுளோட ஆசீர்வாதத்தால் நான் எனது வாழ்க்கையை அழகாகவும் சூப்பராகவும் செம்மையாகவும் ஹாப்பியாகவும் ஒவ்வொரு நாளும் கடவுள் கொடுத்த இந்த அற்புதமான வாழ்க்கையை என் குடும்பத்தாரோடு சேர்ந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டு இருக்கத்தான் போகிறேன் அப்படிங்கிற அந்த வாய்மொழியை நீங்கள் சொல்லிகிட்டே வாங்க. சொல்லவே உங்கள் வாழ்க்கை ஒவ்வொரு கட்டமும் முன்னேறி போகிறத நீங்கள் கண்கூட பார்க்க தான் போகிறீங்க. இன்றைக்கி என்னென்னு தெரிலங்க, திடீர்னு டக்குன்னு உட்கார மெசேஜ் யாருக்கோ தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு இப்போது ஒரு மெசேஜ் என்னென்னா 2 பைலேருந்தும் சைமல்டேனியஸ்லாம் மாற்றி எடுக்க சொல்லியிருக்காங்க. உங்கள் யாருக்கோ தேவைப்படுற ஒரு விஷயம் அர்ஜெண்ட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடவுள் ஃபோர்ஸ் பண்ணி எனக்கு இந்த ரீடிங் இப்போ எடுக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, என்ன வருது அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஹார்ன் சவுண்டோட வருது. பயங்கரமான ஏதோ ஒரு மெசேஜ் தான். சூப்பர். ரொம்ப நாளாக கேட்டே இருக்கீங்க, எனக்கு வர வேண்டிய விஷயம் வருமா, வர வேண்டிய நபர் வருவாங்களா அப்படின்னு கேள்வி கேட்டே இருந்தீங்க. கண்டிப்பாக இப்போது நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, என்னோடய பர்சன் வருவாங்களா, என்னோடய பிரச்சனை சரியாகுமா, இவ்வளோ கஷ்டம் வந்திருக்கு எனக்கு, என்னையும் அவங்களையும் பிரிக்க வைக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. இந்த சுச்சுவேஷன்லாம் தாண்டி என்னோடய பர்சன் என்னை தேடி வருவாங்களா, என்னை புரிஞ்சுக்கிட்டு வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராங்க. 8ங்கிறது ப்ராமினெண்ட்டாக இருக்குது. 8 முக்கியமான நம்பராக இருக்கலாம், பிறந்த தேதியாக இருக்கலாம், திருமணமான தேதியாக இருக்கலாம், அல்லது முக்கியமான ஏதோ ஒரு கூட்டுத்தொகை நம்பராக கூட இருக்கலாங்க. ஃபயர் எனர்ஜி சாஜிடேரியஸ் தான். ஸ்பீடு எடுத்துருச்சு. இது வரைக்கும் யோசிச்சுக்கிட்டே இருந்த அவங்க பார்ட்னர் இப்போதைக்கு ரேப்பிட் ஆக்ஷனில் களத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு மூமெண்ட் இருக்குது, பயங்கரமான ஒரு ஷிஃப்ட் சேஞ்ச் தான். நீங்கள் பண்ண மேனிஃபெஸ்டேஷன் குயிக்காக ஒர்க் அவுட் ஆகுது. கரெக்டாக குயிக்கான ஒரு டெசிஷன் சீக்கிரம் எடுத்துகிட்டு இந்த ஏரில் பறந்து வர மாதிரி உங்களை தேடி வருவாங்க. நிச்சயமாக ஃபோன் கால் இருக்குது, ஏதாவது ஒரு மெசேஜ் இருக்குது, எஸ்எம்எஸ் பண்ணி உங்களை காண்டாக்ட் பண்ணலாம், ஏதாவது ஒரு மூலமாக உங்களை தொடர்பு கொள்ளலாம், அல்லது அவங்க எனர்ஜி மூலமாக கூட உங்களை கனெக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு மெசேஜ் கண்டிப்பாக இருக்குது. இந்த எனர்ஜியை நீங்கள் கிளைம் பண்ணுறதுக்கு கம்மிங்னு போடுங்க. ஏன்னா கண்டிப்பாக உங்கள் பார்ட்னர் வராங்க. ஃபஸ்ட்டு லைக் கொடுத்து எனர்ஜிக்குள்ளே வந்துடுங்க. நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா, என் கைக்கு சீக்கிரம் கிடைக்குமா, எவ்வளோ போராட்டத்துக்கு நடுவில் நான் இப்போ நின்றுட்டுருக்கேன், மனசு வெறுத்து போய் நிற்கிறேன், நான் ரொம்ப நாளாக இந்த விஷயத்துக்காக இயங்கிட்டு இருக்கேன், எனக்கு இது கிடைக்குமா, கையில் கிடைக்குமா, எனக்கு பிஸ்னஸில் நல்ல ஒரு க்ரோத் வருமா, நான் ரொம்ப ஸ்டாக்னண்ட்டாக இருக்கிற தொழிலே இருக்கேன், என்னால் இது போதுமானதாக இல்லை என்னோடய வாழ்வாதாரத்துக்கு, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு நல்ல விஷயம் கிடைக்குமா, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா, பிஸ்னஸில் நல்ல வேலை கிடைக்குமா, நிறைய பேர் வேலை தேடிட்டுருக்கிறீங்க, எனக்கு நல்ல கம்பெனியில் நல்ல ஜாப் கிடைக்குமா அப்படின்லாம் தேடிட்டுருங்க. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தானாக வருது. எனக்கு வரன் கிடைக்குமா, எனக்கு திருமணம் நடக்குமா, எனக்கு குழந்தை பேர் இல்லாமல் ரொம்ப நாளாக தவிச்சிட்ருக்கேன், எல்லா விஷயம் நீங்கள் இப்போ கரண்ட்டில் இந்த விஷயம் குறித்து தான் நான் பார்த்துட்ருக்கேன், ரொம்ப நாளாக வரனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு எல்லாமே நல்லபடியாக நடக்குது. ஏன்னா இது வரைக்கும் வந்த மாதிரியும் தெரில, போன மாதிரியும் தெரில, வருது கிட்டக்க வருது, கையை நழுவி போகிற மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இனிமேல் அதெல்லாம் கிடையாது. ஆக்ஷன் எடுத்தாச்சு, உங்கள் கைக்கு வர வேண்டிய தூரத்தில் தான் இருக்குது. ஆல்ரெடி மூமெண்ட் எடுத்தாச்சு. கூடிய விரைவில் நீங்கள் இந்த எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கணும் அப்படின்னா கம்மிங்னு போடுங்க. கண்டிப்பாக கம்மிங்னு போடுங்க. சூப்பராக இருக்குங்க. எனக்கு என்னென்னு தெரில, ஏதோ ஒரு மெசேஜ் டக்குன்னு எடு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. என்னால் அப்படியே எல்லா வேலையும் போட்டுட்டு உட்காந்துட்டேங்க. யாருக்கோ போய் சேர வேண்டிய ஒரு விஷயம் ஏதோ குறித்து அவங்க யோசிச்சுட்டே இருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் யோசித்த விஷயம் வருமா, நடக்குமா, நடக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்குது. வராத பணம் கிடைக்கும்னா கிடைக்கும். சொத்து விஷயத்தில் ஏதாவது ஒரு சண்டைக்குள்ளே இருக்குது, சச்சரவாக இருக்குது, கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்ருக்கேன், கைக்கு வரல அப்படின்னா அதுவும் வருது. ரொம்ப நாளாக உடல்நிலை பாதிக்கப்பட்டு கவலைப்பட்டுருக்கிறீங்க, ரொம்ப நோய்வாய்ப்பட்டிருக்கீங்க, சரியாகுமா அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டிருக்க அந்த ஃபேஸ்க்குள்ளே தான் வந்துட்டீங்க. நிறைய பேருக்கு என்ன வருது அப்படின்னா நபரும் வராங்க. இதில் முக்கியமாக நீங்கள் பென்டக்கல் லெவலில் பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வேணும், எனக்கு நல்ல ஒரு கம்பெனிக்கு நான் மாறணும், எனக்கு இப்போதைக்கு இருக்கிறதுல போதுமானதில் இல்லை அப்படின்லாம் நினச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வருது. புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் நீங்கள் முயற்சி பண்ணலாம். நல்ல ஒரு டேலண்டான பர்சன் தான், நல்ல உன்னிப்பாக அதில் ஆர்வம் காமிச்சு செயல்படுத்தக்கூடிய ஒரு பர்சன் தான் நீங்கள். நல்ல நல்ல விஷயங்கள்லாம் உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக வருது அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் கார்டு தான் கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. அதனால் ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்னும் அடுத்தது என்னென்ன மெசேஜ் வருது அப்படின்னு பார்க்கலாம். இனிமேல் லைஃப்பில் நீங்கள் பணம் குறித்து ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது. வாவ், இங்கே பாருங்கள், தானாக இந்த பக்கம் விழுவுது. இனிமேல் வெரி வெரி மிராக்லஸ் ரீடிங். என் லைஃப் இப்படியே இருக்குன்னு ரொம்ப யாரோ கவலைப்பட்டுகிட்டே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். காலையில் ரொம்ப என்னை அர்ஜென்ட் பண்ணி போய் உட்காருன்னு காலையிலேருந்து அந்த ஒரு இன்ட்யூஷன் வாய்ஸ் என்னை கேட்டுகிட்டே இருந்தது.
சரின்னு இப்போ தான் கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்தது வீடு. ஸோ வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் இனிமேல் சந்தோஷமாக இருக்க தான் போகிறீங்க. குழந்தை, குட்டி, குடும்பம், ஹாப்பி ஃபேமிலி, உங்கள் வீட்டில் ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சிக்காக ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. இந்த விஷயம் நடக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மேரேஜ், ஒரு குழந்தை வேணும்னு நினச்சிங்க, எல்லாமே உங்கள் வீட்டில் சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கலாம். நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி இருக்கலாம். 4444 பார்க்குற பர்சனாக கூட இருக்கலாம். அழகாக சந்தோஷமான ஹாப்பியஸ்ட் லைஃப் தான் உங்களுக்கு பிரபஞ்சம் வந்து யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இந்த ஒரு விஷயத்த வரமாக கொடுத்துட்டாங்க. வேகமாக வருது. பென்டக்கல் லெவலே இருக்குது, ஃபேமிலி லெவலே இருக்குது. ஒரு மனுஷனுக்கு என்னங்க வேணும்? நல்லா சம்பாதிக்கணும், நல்ல குடும்பமாக இருக்கணும். இதுதானே மெயின் திங். சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும். இது எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக அமைஞ்ச மாதிரி ஒரு கார்டு. நான் இது வரைக்கும் வந்து காலையில் இவ்வளோ, ஏன்னா என்னை பிடிச்சி புஷ் பண்ணுது பிரபஞ்சம். போய் சொல்லணுன்னா எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, யாருக்கோ அவசரத்தில் இருக்காங்க போல இருக்குது, ஏதோ ஒரு விபரீத முடிவுக்கான எடுத்துகிட்டு போகிறாங்க போல இருக்குது. என்னை பிரபஞ்சம் இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணுறாங்களேன்னு பார்த்தேன். அதெல்லாம் இல்லை, நல்ல விஷயம் சொல்கிறதுக்கு தான். ஒரு சமயம் எனக்கே வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் வந்து எனக்கான தோணுச்சு ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குமோ என்ன இவ்வளோ ஏர்ஜ் பண்ணதில்லை. நான் இவ்வளோ அவசரமாக நான் ரீடிங் போடவே மாட்டேன். சீக்கிரம் போங்கிற மாதிரி ஒரு ஏர்ஜ். என்னமோங்க பயங்கர பாசிட்டிவிட்டியாக மாறிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சூப்பர். நீங்கள் எப்படிப்பட்ட பர்சன் அப்படின்னா, இப்போ எல்லாமே சரணாகதிக்கு ஆகிட்டீங்க. எதுக்கு உங்களுக்கு இவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் தேடி இங்கே பாருங்கள். இந்த கார்டெலாம் ஃபஸ்ட்டு வந்துச்சுன்னா நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ உங்கள் மைண்டில் நினச்சிட்டே இருக்கீங்க. எனக்கு இந்த பர்சன் வரணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க. எனக்கு இந்த பிஸ்னஸ் செட் ஆகணும், எனக்கு வந்து வாழ்வாதாரத்துக்கு என்னுடைய தொழில் வந்து கெரியரில் முன்னேற்றம் அடையணும், ப்ராக்ரஸ் எடுக்கணும், என்னோடய லைஃப்பை இன்னும் வந்து அதிகப்படியாக அப்க்ரோ ஆகணும், மற்றவங்க மாதிரி நானும் வந்து இந்த சொசைட்டியில் நல்ல பேரும் புகழும் பதவி பணம் ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்குன்னு நினச்சிங்க. ஆனால் இப்போ வந்து எதெல்லாம் உங்களுக்கு இதனால் கிடைக்கிது அப்படின்னா, எதனால் உங்களுக்கு இத்தனை விஷயமும் கடவுள் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னா, நீங்கள் நல்லா தெளிவாகிட்டீங்க. இப்போ என்ன சரண்டர் தான். உங்கள்கிட்ட நிறைய சீக்ரெட் இருக்குது. உங்கள் சீக்ரெட் எல்லாத்தையுமே கடவுள்கிட்ட விட்டுட்டீங்க. கடவுளுக்கு மட்டும் தான் தெரியும். நிறைய பட்டுட்டீங்க. நல்லது எது, கெட்டது எது, நிறைய விஷயங்கள் பட்டதுக்கப்புறம் சில விஷயங்கள் கடவுள்கிட்ட சரணாகதி ஆகிட்டீங்க. வெள்ளந்தியான ஒரு பர்சன் தான். ரொம்ப ஒரு பாசிட்டிவிட்டியான ஒரு பர்சன் தான். மனதளவில் முதல்லலாம் வந்து ரொம்ப கவலைப்பட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அமைதியாக ஆகிட்டீங்க. இங்கே வந்து நமக்கு மேலே ஒரு பவர் இருக்குது, நம்மளால் எதுவும் இங்கே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷன்லாம் வந்துட்டு அமைதியாக ஜம்முன்னு உட்காந்துட்டீங்க. இப்போதைக்கு எல்லாமே உங்கள் லைஃப்பில் பண்ணுற விஷயம் எல்லாமே கடவுள் தான் உங்களை வந்து வழி நடத்திட்டுருக்குறாங்க. அந்த ஒரு நம்பிக்கையை பிடிச்சிட்டு போகிறீங்க. அதனால உங்களுக்கு கடவுள் அழகாக எல்லா விஷயமே, நீ என்ன நம்புகிற, நான் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வைப்பேன் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதி மாதிரி கடவுள் அழகாக கொடுக்குறாரு பாருங்க. வருது, கெரியர்லேயும் வருது, உன் ஃபேமிலி லைஃப்பில் நீ ஒரு உறவு குறித்து நீ நிற்கிற ஒரு உறவு உனக்கு வந்து வராமல் வந்து ரொம்ப நாளாக வந்து பிரிஞ்சிருக்கீங்க, புரிதல் இல்லாமல் புரிஞ்சிருக்கீங்க. கணவன் மனைவியாக இருக்கலாம், அல்லது வந்து எந்த உறவாக இருக்கலாம், ஒன் சைட் லவ்வர்ஸ்குள்ளே இருக்கலாம். ஆனால் அந்த உறவெல்லாம் உங்களை தேடி வந்து நீங்கள் ஆசைப்படுற மாதிரி ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்குது அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் கார்டு தாங்க. என்னங்க இவ்வளோ அழகாக வருது. பாசிட்டிவிட்டியாக நிறைய பேர் மாறி இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். லைக் கொடுத்து எனர்ஜிக்குள்ளே வந்துடுங்க. தாழ்மையான கமெண்ட் போடுங்க. இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் போடுங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வாவ், இது வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தீங்க முன்னாடி அப்படின்னா, ஒரு இன்டெசிசிவாக இருந்தீங்க. எதுவுமே முடிவெடுக்க முடியாமல் அதே இடத்துல கண்ணை கட்டிக்கிட்டு, கடவுளே உங்களுக்கு வந்து உண்மையை காமிச்சா கூட கண்ணை கட்டிக்கிட்டு அந்த இடத்துல என்ன பண்ணணும்னு தெரியல, போராடணும்னு மட்டும் தெரியுது. ஆனால் கண்ணை கட்டிக்கிட்டு அந்த இடத்துல கடவுள் காமிச்சா கூட பார்க்க மாட்டேன்னு நின்றுட்டு இருந்தேன். நீங்கள் இப்போ வந்து தெளிவாக பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. அதனால தான் இவ்வளோ ஒரு ப்ரெசன்ட் எனர்ஜி, இவ்வளோ ஒரு பாசிட்டிவான ஒரு ஃப்யூச்சர் எனர்ஜிலாம் கடவுள் கொடுத்துருக்காங்க. முன்ன மாதிரி இல்லை. நீங்கள் முன்ன மாதிரி ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் முடிவு எடுக்காமல் அதே இடத்துல அழுதுட்டு நின்றுட்டு இருந்திருப்பீங்க. இப்படி ஆகிப்போச்சு, நம்மளவங்க இப்படி ஏமாற்றிட்டாங்களே, இப்படி மோசம் போயிடுச்சு, இப்படி விட்டுட்டு போயிட்டாங்களே, அதனால உங்கள் வாழ்க்கையை போச்சுன்னு நீங்கள் அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தீங்க. இப்போ வந்து அப்படிலாம் கிடையாது. நிறைய விதமான சீக்ரெட்டு உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் மூலமாக நிறைய தெரிஞ்சிருக்கும். நீங்கள் யார், நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க, உங்களுக்கு பின்னாடி யார் யார் இருக்காங்க, அதாவது எந்த கடவுள் இருக்காங்க, எப்படி இந்த உலகம் இயங்குதுன்னு நிறைய விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டதுக்கப்புறம் என்ன ஆகுது, உங்களுக்கே தெளிவாக நிறைய கைடன்ஸ் வந்து கடவுள் கொடுக்குறாங்க. இப்படி இரு அப்படி இரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால உங்கள் வாழ்க்கை வந்து இவ்வளோ அழகாக மாறிட்டுருக்குங்க. சூப்பராக இருக்குங்க எனர்ஜி வைஸ். இந்த மாதிரிலாம் வந்து டெசிஷன் எடுத்தால் ஆகும். என் வாழ்க்கை மாறினா நான் தான் மாறணும். அந்த கன்ஃபியூஷன் இல்லை. கன்ஃபியூஷனாக வந்து என்ன பண்ணிங்க, பின்னாடி திரும்பி பார்க்கல, கடவுள் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியை திரும்பி பார்க்கல, கடவுள் உங்களுக்கு நிறையா வழிகாட்டுதல் தராங்க, அப்போல்லாம் நீங்கள் திரும்பி பார்க்கல. இது எல்லாமே உங்கள் பாஸ்ட் எனர்ஜி தான். ஏதோ ஒன்று குறித்து நின்றுட்டே இருந்தீங்க, ஏமாத்திச்சு, உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிச்சு. அதே இடத்துல என்ன பண்ணீங்க, நின்றுட்டே இருந்தீங்க. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு மேலே நிற்காம கவலைப்பட்டுட்டே நவுந்து போனீங்க. ஆனால் கடவுள் வந்து உங்களுக்கு நிறையா விஷயம் வந்து உங்களுக்கு கிஃப்டாக கொடுக்குறாரு, உங்களுக்கு வந்து பரிசாக கொடுக்குறாரு, உங்களுக்கு வேறு பாதை இருக்குது, இந்த பக்கம் வான்னு கூப்பிட்றாரு. அதெல்லாம் பார்க்காம நீங்கள் மனசு வெறுத்து போய் அதே விஷயத்துக்குள்ளேயே நீங்கள் மாட்டிகிட்டு இருந்தீங்க. ஆனால் ஒரு டெசிஷன் எடுக்காமல் இருந்தீங்க. இப்போ எல்லாமே டெசிஷன் எடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஏன்னா ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்குள்ளே வந்துட்டீங்க. உங்களுக்கு நல்ல நல்ல விஷயம்லாம் கடவுள் வந்து அபண்டன்ஸாக கொடுக்குறாரு அப்படின்னா நீங்கள்
எல்லாமே தெரிஞ்சிட்டீங்க அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். இப்போ இந்த கார்டு எடுக்கக்கூடாது இல்லையா, மாற்றி மாற்றி எடுக்கணும். தனித்தனி இங்கே பாருங்களேன், இந்த கார்ட்லேயும் வந்து இவங்க தான் வந்தாங்க, இதே தான் வந்துச்சு. வா, நீங்கள் செலிப்ரேஷனாக இருக்கக்கூடிய பர்சன் தான். இனிமேலாம் உங்கள் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக எத்தனை பேர் தேர்ட் பார்ட்டியாக வந்தாலும் அதெல்லாம் இங்கே வேலைக்கே ஆகாது. நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்க தான் பிறந்திருக்கீங்க. ஒரு செலிப்ரேஷன் இருக்குது, ஃப்ரெண்டு கூட பார்ட்டி வச்சு செலிப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கலாம், அல்லது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி இருக்கலாம். நீங்கள் எதையோ ஒன்று சாதனை பண்ணிக்கலாம். நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் கண்டிப்பாக வருது. ஹாப்பி ஃபேமிலி லைஃப் தான். கன்ஃபர்மேஷன் தான். கடவுள் கன்ஃபர்மேஷன் மேலே கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருக்கார். உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நான் நீ பிறந்திருக்க, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டுருக்கு, நீ மாறிட்டுருக்கு. அதனால் உன் வாழ்க்கையும் நல்ல விதத்தில் பாசிட்டிவ் சைடில் போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷனாக கடவுள் வந்து உங்களுக்கு இந்த கார்டு கொடுத்துருக்காங்க. எஸ் கார்டு தான். நீங்கள் வந்து மைண்டில் ஏதோ ஒன்று நினச்சிட்ருக்கீங்க இல்லையா, இப்போ அந்த விஷயம்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிற எஸ் கார்டு தான். இப்போ வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜியாக இருந்தது எல்லாம் நீங்கள் இப்போ கிடையாது. எல்லாமே நீங்கள் டோட்டலாக ஓவராலாக நீங்கள் மாறவே உங்கள் லைஃப்பை மாறிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு கைடன்ஸ் தான் கடவுள் கொடுக்குறாரு. வா, ஆமாம், இது வரைக்கும் வந்து உங்களை ஏமாற்றிட்டு இருந்த விஷயம் குறித்து நின்றுட்டு இருந்தீங்க, தேக்கமாக இருந்தீங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. அந்த விஷயத்தில் தூக்கி போட்டிங்க. நிறைய பேருக்கு நியூ ப்ரொபோசல் வருது, நிறைய பேருக்கு ஜட்ஜ்மெண்ட் வருது, நிறைய பேருக்கு நியாயம் கிடைக்குது. கடவுளே வந்து உங்கள் புண்களை ரணங்களை ஆற்றிட்டுருக்குறாங்க. உங்களுக்கு உண்டான ஜட்ஜ்மெண்ட் கடவுளே வாங்கி கொடுத்துட்ருக்காங்க. இப்போ வந்து உங்களுக்கு அந்த பாஸ்ட் எனர்ஜி கொஞ்சம் கூட இல்லைன்னு சொல்ல முடியாது, அங்கங்கே இருக்குது. பட் அதை வந்து நீங்கள் மேஜராக நீங்கள் எடுத்துக்கல. உங்களோட லைஃப்பில் நீங்கள் அடுத்த கட்டம் என்ன பண்ணணும், அடுத்தது எப்படி மூவ் பண்ணணும் அப்படிங்கிற சில விஷயங்களை மட்டும்தான் நீங்கள் இப்போ கான்சன்ட்ரேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க. அதனால் 3333 பார்க்குறவங்களா இருப்பீங்க. நிறைய ஹார்ட் பிரேக் இருக்குது, நிறைய நம்மளவங்க ஏமாற்றிருக்காங்க. அந்த பெயின்லேருந்துலாம் அவங்களால வெளியில் வர முடியாமல் ஒரு கட்டத்தில் முடிவு எடுக்க முடியாமல் விட்டு தனியாக போகிறீங்க, வெறுத்து போனீங்க. இப்போ அதெல்லாம் இல்லை. உங்களுக்கு வாழ்க்கைன்னா இப்படி தான் இருக்கும்னு சில லெசன்ஸை, பிரபஞ்ச சட்டம்லாம் நீங்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சரணாகதி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு லைஃபே வேறு மாதிரி கடவுள் வந்து இப்படி தான் இருக்கும், நான் உனக்கு கூட இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் உங்களால் இதை விட தாண்டி நிறைய விஷயங்கள் உன்னால் இந்த உலகத்தில் சாதிக்க முடியும். இதை குறித்து நீ நிற்கக்கூடாது, கிளம்பு, ஓடு, நான் உன் விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன், நீ உன் வேலையை நீ பாருன்ட்டாங்க. வா, நிறைய பேர் முன்னாடி எப்படி இருந்தீங்க, கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தீங்க. இப்போ அப்படிலாம் இல்லை, கம்ஃபர்ட் ஜோன்லாம் கிடையாது. இதை நான் வைக்கக்கூடாது, கம்ஃபர்ட் ஜோன்லாம் கிடையாது. இப்போ வந்து என்னென்னா, கடவுள் இருக்காங்க, ஸ்பிரிட்ஸ் இருக்காங்க, ஏஞ்சல்ஸ் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. நீ இனிமேல் கம்ஃபர்ட் ஜோனில் எதுக்கு இருக்கணும், எதுக்கு நீ கஷ்டப்பட்டுட்டு அந்த இடத்துல இருக்கணும், எதுக்கு நீ உன் மனப்போராட்டத்தோடு நீ இதுதான் வந்து விதிக்கப்பட்ட விதின்னு பயந்துட்டுலாம் இருக்க வேணாம். உங்கள் கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி நீங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் தான், நான் இதை தாண்டி நான் வெளியில் போவேன், இது தாண்டி ஒரு உலகம் என்னால் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியமே உங்களுக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்குள்ளே அதுக்கப்புறம் தான் வந்திருக்கும். அதுக்குள்ளே போயிருந்திருப்பீங்க, உங்களை யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க, உங்கள் ஸ்ட்ரென்த் என்ன, பவர் என்ன, இதுக்கு நீ வரல, நிற்க வரல, அழுக வரல, இதை துரத்திட்டு போவாத, இதை விட்டுரு, இதுக்கு உண்டான ஜட்ஜ்மெண்ட் நான் கொடுக்குறேன் அப்படிங்கும்போது தான் உங்களோட கடவுளுக்குள்ளே வருவீங்க. உங்களோட சோல் பர்பஸ் என்ன, நீங்கள் எதுக்காக பிறந்திருக்கீங்கிற ஒரு ரியலைசேஷனே கடவுள் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. நிறைய சாதிக்கக்கூடிய பர்சன் தான் நீங்கள். இப்போ அடுத்தது எந்த கார்டு எடுக்கணுமா, ரொம்ப தெளிவாக இருக்குது, ரொம்ப பாசிட்டிவான ஒரு மெசேஜ் தான். கன்ஃபியூஷனே கிடையாது. முன்ன இருந்த கன்ஃபியூஷனோ குழப்பமோ எதுவுமே இல்லை. எனக்கு தான் இங்கே ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் வந்திருக்கு. அதனால் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னா, கடவுள் கரெக்டாக பாதையில் கூட்டிகிட்டு போகிறார். இது இப்படி தான் இருக்கும், இது எல்லாமே எழுதி வைக்கப்பட்ட ஒரு சட்டம் தான். இந்த இடத்துல வந்து நிற்ப, இப்படி வந்து நிற்ப, மனிதர்கள் இங்கே எப்படி தாங்கிற ஒரு ரியலைசேஷன் வரும். அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்குள்ளே வருவேன், நீ யாருன்னு தெரிஞ்சுக்குவேன், செல்ஃப் லவ் பண்ண ஆரம்பிப்பா, அப்புறம் உன் கடமைகளை செய்ய ஆரம்பிப்பா, நீ வாழ்க்கையில் வளர்ச்சி அடைவ, அதுக்கப்புறம் உன்னோட லைஃப் பர்பஸ், சோல் பர்பஸ் தெரிஞ்சுக்குவேன், அதுக்கப்புறம் தான் நீ வாழவே போகிற அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே ஒரு சட்டத்திட்டங்க. இதில் வந்து ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்கிறது வந்து லவர்ஸுக்குள்ளேயோ அல்லது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளேயோ ஒரு பெரிய மேஜரான ஒரு இஷ்யூ போகும். ஒரு நாசிஸ்டாக இருக்கலாம், சில பேர் கார்மிக் பர்சன்ஸாக இருக்கலாம். அது புரிஞ்சுக்கிட்டு வந்தவங்க, நீ தான் உலகம், நீ தான் லவ்னு சொல்லிட்டு வந்தவங்க திடீர்னு ஒரு காலகட்டத்துக்கு மேலே காணாமல் போயிருப்பாங்க. அவங்க வந்து வேறு மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் தாங்க முடியாமல் ஒரு கட்டத்துக்கு மேலே தனிமைப்படுத்தப்பட்டு வாழ்க்கைனா என்னென்னு தெரியாமல் அப்படியே அழுது உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டு சில பீரியட்ஸ் வந்து டார்க் நைட் ஆஃப் த சோல் பீரியட் மாதிரி நீங்கள் கடந்திருக்கலாம். உங்களுக்கே பிடிக்காமல் நமக்கு வந்து இந்த ஒரு பர்சன் தான் முக்கியம், இவங்க இல்லைன்னா வந்து எந்த ஒரு விஷயமும் நம்மளால் பண்ண முடியாது, நம்மளால் இயக்க முடியாது, நம்மளே இயக்க முடியாது, இதுதான் உலகம், இதுதான் உயிர், இதுதான் கடைசி வரைக்கும் வரும்னு ஒரு நபர் மேலே வச்ச விஷயங்கள் எல்லாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ரியலைசேஷன் பண்ணி உங்கள் மேலே வைக்க ஆரம்பிப்பீங்க. நம்பிக்கையும் அந்த பாசத்தையும் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பீங்க, உங்களை புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க, உங்களுக்கு டேக் கேர் பண்ண ஆரம்பிப்பீங்க, உங்களே செல்ஃப் லவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும் இந்த உலகமே வேறு லெவலுக்கு மாறுனுச்சு. உங்களை கவனிக்கும் போது இந்த உலகமே சேர்ந்து உங்களை கவனிக்க ஆரம்பிக்கும். இது வரைக்கும் மற்றவங்களுக்கு நீங்கள் லவ்வை கொடுத்துருப்பீங்க, மற்றவங்களுக்கு பாசம் கொடுத்துருப்பீங்க, மற்றவங்களுக்கு
உங்களுக்கு எல்லாமே ஓடி ஓடி ஓவர் கிவிங்லாம் அவைலபிளாக இருந்திருப்பீங்க. அப்போது எல்லாத்தையும் வாங்கிட்டு உங்களை கண்டுக்காமல் போயிருப்பாங்க. உங்கள் பர்சன், உங்கள் சுச்சுவேஷன் எதுவுமே உங்களை சுற்றி இருந்த நபர்கள், நீங்கள் நம்பின ஒரு பர்சன்ஸ் யாராக இருந்தாலும் நீங்கள் நம்பிக்கை வச்சுருந்தா அந்த ஒரு நபர் அப்படி இருந்திருப்பாங்க. இப்போ வந்து உங்களை நீங்கள் கவனம் கொடுக்கும்போது வெளியில் கவனிக்காத அத்தனை நபர்களும் உங்களை கவனிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போது இது எல்லாமே ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்காக தான். எனக்கு மட்டும்தான் இப்படி ஒரு விஷயம் அப்படி கிடையாது. உலகத்தில் உள்ள எல்லாத்துக்குமே ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நடக்கும். பட் வந்து வேறு வேறு கதைக்களமாக இருக்கும். ஏன்னா பூர்வ ஜென்மத்தில் அவங்க பண்ணிட்டு பாதியில் விட்டுட்டு போயிருக்கலாம். அதோட தொடர்ச்சியாக இந்த ஜென்மத்தில் இருக்கும். அதனால் எங்கேயுமே வந்து என் கதை மாதிரி உங்கள் கதை இருக்காது. ஏன்னா இங்கே காப்பி அடித்து எழுதி பிட் அடித்து பாஸ் பண்ண முடியாது. என் கதை வேறு, என் கதையில் நடக்கிற ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் வேறு, உங்கள் கதையில் நடக்கிற ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் வேறு. பட் இந்த அவேக்கனிங் புரிஞ்சதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை வேறு லெவலுக்கு மாறும். அதுதாங்க இங்கே பெரிய விஷயமே. நல்லா நினைப்பேன், ஸ்பிரிச்சுவல் ஆம்புலன்ஸ் சவுண்ட் கேட்குது, கண்டிப்பாக நடக்கும், நல்லதே நடக்குங்க. உள்ளே இருக்கிற அந்த யாராவது உயிருக்கு போராடிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கடவுள் காப்பாற்றுவார்னு நம்ம எல்லாருமே ஒரு நிமிஷம் கண்ண மூடி வேண்டிக்குவோம். நான் கூட நினச்சேங்க, என்னென்னா ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்னா அந்த சாமி கும்பிட்றது, இந்த இதிலே போயிடுறது, சாமியாராக போகிறது, அது ஒரு வேறு கண்டென்ட்டில் வேறு ஒரு உலகத்தில் போகிறதுன்னு நினச்சேன். அப்படி கிடையாதுங்க. ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் தாங்க இப்போ நம்ம சின்ன சின்ன விஷயம் இந்த உலகத்தில் உண்மைன்னு நம்புகிறோம், சந்தோஷம்னு நம்புகிறோம், அப்படியே போகிறோம். கொஞ்ச நாளைக்கு அது சந்தோஷமாக இருக்குது, அதுக்கப்புறம் அதுவே நம்மளை விட்டு போகுது. ஏதாவது ஒரு பணம் கிடைச்சா சந்தோஷம்னு நினைக்கிறோம். அந்த பணம் நம்மக்கிட்ட இருந்தால் கூட அந்த சந்தோஷம் அந்த கன நேரத்தில் தான் வருது. அதுக்கப்புறம் அந்த பணமோ நகையோ நம்மக்கிட்ட இருந்தாலும் அதை குறித்த ஒரு சந்தோஷம் இல்லை. அப்போது இதெல்லாமே சிற்றின்பமாக இருக்குது. அப்போ பேரின்பமாக ஏதோ ஒரு விஷயம் இருக்குது தெரியுங்களா? இதெல்லாம் மெட்டீரியல் வேர்ல்ட், பொருள் சார்ந்த ஒரு இன்பங்க. ஆனால் அறம் சார்ந்த இன்பம் தான் நமக்கு லைஃப் லாங் எப்பயுமே ஒரு தொடர்ச்சியாக வந்து இன்பத்தை கொடுக்குற ஒரு பேரின்பத்தை கொடுக்குற ஒரு விஷயம். அப்போது அறம் சார்ந்த ஒரு உலகம் இருக்குது அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்குள்ளே வந்தால் தான் இங்கே வந்து எப்படிப்பட்ட உலகம், இங்கே வந்து சட்டத்திட்டம் என்ன, பிரபஞ்சம்னா என்ன, இங்கே எல்லாத்துக்குமே ஒரே கோட்பாடு தான். ஒருத்தன் நல்லா இருக்கான், ஒருத்தன் சந்தோஷமாக இருக்கான், ஒருத்தன் வளர்ந்துக்கிட்டே போகிறான், இன்னொருத்தன் தேய்மானமாக இருக்குது, அவன் வாழ்க்கை வந்து தரம் குறைவாக இருக்குது, அவன் வந்து கீழ் நோக்கிய நிலையிலே போயிட்டுருக்கான், தப்பு மேலே தப்பு பண்ணுறான், அவன் குடும்பம் வந்து சரியில்லை. ஒருத்தன் சரியில்லை அப்படின்னா அவன் குடும்பத்தில் உள்ள சுற்றி உள்ளவங்களும் பாதிக்கப்படுவாங்க. அதனால இப்போ அப்போ வந்து என்ன பண்ணணும், சமுதாயத்தை திருத்தணும்னா ஒட்டுமொத்த சமுதாயம் எப்படி திருத்தப்படும் அப்படின்னா நமக்கு நம்மளே ஒவ்வொருத்தங்களும் திருந்தணும். நமக்கு யார், நம்ம முக்கியம், செல்ஃப் லவ் நம்ம பண்ண நமக்கு வந்து சுற்றி இருக்கிறவங்களும் நம்மளை லவ் பண்ணுவாங்க. நம்மளும் வந்து அன்கண்டிஷனலாக அவங்களுக்கு லவ் கொடுக்கணும். வந்து ஒருத்தங்க லவ் பண்ணிட்டு ஏமாற்றிட்டு போயிட்டாங்க, ஒருத்தங்க நம்ப ஏமாத்திட்டு போயிட்டாங்க, இனிமேல் நான் யாருக்கும் நம்ப மாட்டேன், யாருக்கும் அப்படி கிடையாதுங்க. இது வந்து ஒவ்வொருத்தங்களும் நம்ம முன்னாடி வர்றதுக்கு காரணம், இந்த மாதிரி பாடம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒவ்வொரு நபர்களும் நமக்கு முன்னாடி வர்றதுக்கு காரணம் எல்லாமே நம்ம தான். நம்ம பூர்வ ஜென்மத்தில் பண்ண கர்மாவனாலையும் நம்ம எண்ணங்களின் பிரதிபலிப்பாக இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம அலைவரிசையாக கொடுத்துட்ருக்கோம். ஒவ்வொரு செகண்டும் என்னுடைய வெளிப்பாடு தான், என்னுடைய மிரர் தான் இவங்க எல்லாருமே வந்து என்கிட்ட நடிச்சுட்டு போகிறாங்க. அப்போது நான் எங்கே சரி பண்ணணும் அப்படின்னா வெளியில் போய் ஒவ்வொருத்தங்களையும் சரி பண்ணுறது அது வந்து முடியாத காரியங்க. எனக்கு நானே என்னை சரி பண்ணிக்கும் போது, நம்மளே கேர் பண்ணிக்கும் போது, நம்மளே பார்த்துக்கும் போது, நம்மளே வந்து சந்தோஷமாக வச்சுக்கும் போது ஆட்டோ கண்ணாடி திருப்பினா ஆட்டோ ஓடுங்கிற அந்த ஒரு கதை கணக்கு தான் இருக்கும். பட் ஆனால் இதுதான் இங்கே உண்மை. அடுத்தது உங்கள் கன்ஃபியூஷன்லாம் இப்போ இல்லை. முன்னாடி இருந்த கன்ஃபியூஷன் இல்லை, இன்டெசிஷன் இல்லை, எவ்வளோதான் கடவுள் கொடுத்தாலும் திரும்பி பார்க்காம போயிட்டு இருந்தீங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. நல்லா திரும்பி பார்க்குறீங்க, சுற்றி பார்க்குறீங்க, யார் என்ன எப்படி. ஒரு கஷ்டம் வரும்போது வேணான்னு நம்ம வந்து ஒதுங்கி போகிறோம் இல்லையா? அந்த கஷ்டத்தில் தாங்க யார் என்ன எப்படி, உனக்குள்ளே என்ன பவர் இருக்குது, நீ யார், நீ எதுக்கு வந்த, இந்த உடல்னா என்ன, மனம்னா என்ன, ஆன்மானா என்ன, இதெல்லாமே தெரிஞ்சுக்கிறோம். இதெல்லாம் தெரிஞ்சுக்காத ஒரு சப்ஜெக்டாக தனியாக வந்து ஒரு ஆன்மீகம்னு தனியாக பிரிச்சுட்டாங்க. ஆன்மீகம்னா போர் அடிக்கும் அப்படின்னு இல்லை. ஆன்மீகம் தாங்க ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நீங்கள் மாறவே உங்கள் லைஃப் மாறும். என்ன பண்ணோன்னே தெரியாது. பட் மெட்டீரியல் லைஃப் வந்து நம்ம உழைச்சிக்கிட்டே இருக்கணும். இந்த சிற்றின்பத்தை, இந்த சந்தோஷத்தை, இந்த சுகத்தை நம்மக்கிட்ட தக்க வச்சுக்கணும்னா போராடிக்கிட்டே இருக்கணும். ஒரு ஒய்ஃப் வந்து நம்மக்கிட்ட சந்தோஷமாக நம்ம பேசணும், எப்பயுமே இருக்கணும்னா நமக்கு அவங்கக்கிட்ட அன்பாக இருக்கணும், அவங்களுக்கு வேணுங்கிறத வாங்கி தரணும், அந்த ஃபேமிலியை பார்த்துக்கணும். ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து ஒரு போராட்டமாக அது வந்து பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம அன்பை கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் அன்பு திரும்பி வரும். ஒரு காலகட்டத்துக்கு மேலே அது வந்தாலும் வரும், வரலைனாலும் இல்லை, திரும்ப அந்த இடத்துக்காக நம்ம போராடிட்டு இருக்கணும் இல்லையா? ஒரு விஷயத்துக்காக பணம் இருக்கும், ஒரு சமயம் பார்த்தா அந்த பணம் போன மாதிரி இருக்கும், திடீர்னு லாஸ் ஆன மாதிரி இருக்கும். அப்போ ஏதோ ஒரு போராட்டம் பண்ணிகிட்டே இருக்கணுங்க நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு. ஆனால் இந்த வந்து ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஆகி லைஃப் எப்படி போகுது, இந்த விஷயங்கள்லாம் நம்மளால் எப்படி சரி பண்ண முடியுங்கிற ஒரு டாக்டிக்ஸ் கற்றுக்கிறது தாங்க ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங். நிறைய பேர் நினச்சிட்றாங்க நான் வாழவே இல்லை, நான் கல்யாணமே பண்ணிக்கல, எனக்கு எதுங்க ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங். ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் கல்யாணம் பண்ணுறதுக்கு, கல்யாணம் பண்ணிக்கிறது, இதுக்கெல்லாம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமே கிடையாதுங்க. ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்கிறது நீங்கள் படிக்கிறீங்க தெரியுங்களா, சின்ன வயசுலேருந்து பேசிக் படிக்கிறீங்க தெரியுமா, அதே மாதிரி தான் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்கும். இங்கே வந்து ஸ்கூல் படிப்பாக ஒன்றா படிச்சுட்டு இருக்கோம், பேசிக்லேருந்து ஏபிசிடிலேருந்து ஒன்றா படிக்கிறோம், நமக்கு தேவையான ஒரு விஷயங்கள் படிக்கிறோம். இங்கே வந்து என்னென்னா நம்ம வாழ்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயங்க. இந்த விஷயம் தான் நமக்கு மெயின் திங்.
இந்த விஷயம் வந்து நம்ம எந்த இடத்துல கிடைக்குதுன்னா, நம்ம நிறைய வந்து சூழ்நிலை காரணமாக நிறைய விஷயங்கள் படிச்சிருப்போம். இதுதான் கரெக்டு, அதுதான் கரெக்டுன்னு தப்பாக நிறைய விஷயங்கள் நமக்குள்ளே திணிக்கப்பட்டிருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு வந்தோன்னா அதை நம்ம இந்த வாழ்க்கையோடு இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அது வந்து அங்கே உண்மையாக இருக்காது. நீ படித்தது ஒன்று, இங்கே நடக்கிறது ஒன்று ஆப்போசிட்டில். அப்போது முரண்பாடான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்போது தான் உங்களுக்கு அங்கே ஒவ்வொரு பாடமாக கற்பிக்கப்படுது. இங்கே வந்து இதுக்கு தனி டீச்சர் யார் அப்படின்னா பக்கத்தில் கடவுள் வந்து நிற்கிறாரு. இங்கே வந்து நீங்கள் அடிப்பட்டு ஒவ்வொரு விஷயமா கற்றுக்கிறது தான் இங்கே. எல்லாத்தையும் கடவுள் வெட்ட வெளிச்சமாக நீ வந்து நம்பிட்டு இருக்கிறது பொய்யே, நீ நினைக்கிறது தப்பு, இதுதான் உலகம், இப்படி தான் இருக்கணும் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லிக் கொடுப்பாரு. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இது கொடுக்குற பெயினில் போய் மாட்டிக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு ரியலைசேஷன் வருது, இந்த கஷ்டம் வந்து இந்த ஒரு சஃபரிங்கில் போய் நான் மாட்டும்போது தான் என்னை சுற்றி இருக்கிறது யார், நான் எப்படி இந்த உலகத்தில் இயங்கணும், நான் யார் அப்படிங்கிற ரியலைசேஷன் வரும். அந்த ரியலைசேஷன் பாட்டுக்குள்ளே வந்து உங்களுக்குள்ளே நீங்கள் வரும்போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இந்த பிரபஞ்ச ரகசியம் என்ன, உங்களுக்குள்ளே எப்படி இருக்குது, கடவுள்னா யார், அந்த கடவுள் எங்கே இருக்காரு அப்படிங்கிற எல்லா விவரமும் உங்களுக்கு தெரிய வரும். இந்த விவரம்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த உலகத்தில் நீங்கள் நடந்துக்கிற விஷயம், உங்களுக்கு நடக்கிற விஷயம் எல்லாமே நல்லதாக நடக்கும். ஆனால் நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம், இந்த ஆன்மீகம்லாம் இதெல்லாம் வயசாகிடுச்சுங்க, ஒரு 40 வயசு 45 வயசு, இதுக்கு மேலே பேசிக்கலாம், இதுக்கு மேலே தெரிஞ்சுக்கலாம், இப்போதைக்கு தெரிஞ்சிக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் அதாங்க தப்பு. சின்ன வயசுலேருந்து நம்மளே நேசிக்கிறதுக்கும் நம்ம தான் நம்ம லைஃப்பில் முக்கியம், மற்றவங்களுக்கு அன்பு கொடுக்கணும், யாரையும் டிபெண்ட் பண்ணக்கூடாது, எக்ஸ்பெக்டேஷன் வைக்கக்கூடாது, எதுனாலுமே இங்கே பெரிய பவர் கடவுள் தான் இங்கே எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷன் கொடுக்கறதே இல்லை. மனிதர்களை சார்ந்து வாழ்கிறது, மெட்டீரியல் திங்ஸை சார்ந்து வாழ்கிறது, பணம், பேர், புகழ், வீடு, வாசல், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் சார்ந்து இதுதான் முக்கியம்னு ஒவ்வொரு கட்டத்தில் போகும்போது ஒன்றும் அதோட தன்மையை மாறி, ஏன்னா எல்லாமே எனர்ஜி தானே, நான் இருக்கிற மாதிரி இன்னொரு பொருள் வந்து எனர்ஜி அதே மாதிரி எப்படி இருக்கும், அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வளர்றதுனால தான் ஒவ்வொரு இடத்துல நம்ம சந்திக்கும் போது அந்தந்த லெசன் வந்து கற்றுக் கொடுக்கறதுக்காக சில நபர்கள் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வராங்க. நமக்கு தேவை, நான் என்ன பாடம் கற்றுக்கணும் இந்த ஜென்மத்தில், அதுக்குண்டான நபர்கள், அதுக்குண்டான பர்சன். ஏன்னா இது எல்லாமே நான் தான் இங்கே ஈர்த்திருக்கிறேன். எனக்குள்ள ஒரு செக்யூரிட்டி, எனக்குள்ள ஒரு ஃபியர்னஸ், எனக்குள்ள இருக்கிற அந்த பய உணர்ச்சி, ட்ரிகர்னஸ், இது எல்லாமே தான் என் வாழ்க்கைக்கு முன்னாடி வர அந்த பர்சன்ஸ் எப்படி நல்லவங்களா ரியாக்ட் பண்ணுறதுக்கும் அவங்க மோசமாக ரியாக்ட் பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்கும் நான் தான் ரெஸ்பான்சிபிள். ஆனால் அது எல்லாமே புரிஞ்சுக்கிறது இல்லை. என் வாழ்க்கை வீணாக போகிறதுக்கு நான் எய்த்தாப்பில் உள்ள பர்சன் காரணம், அவங்க தான் காரணம், இவங்க தான் காரணம், இவங்களால தான் என் வாழ்க்கை போச்சுன்னு ஒவ்வொருத்தங்களையும் நம்ம குறை சொல்லிட்டு இருக்கோம். வாங்க சீக்கிரம் எல்லாருமே ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் தெரிஞ்சுக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நானே ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். டைம் வேஸ்ட்டுன்னா எனக்கு அந்த புரிதலுக்கான காலம் நிறைய கடவுள் உணர்த்திக்கிட்டே இருந்தாங்கங்க. பட் ஆனால் நம்ம அந்த சுச்சுவேஷனில் இருக்கும்போது நம்மளால் இதை வந்து பெருசாக எடுத்துக்க முடியல. எனக்கு சுச்சுவேஷனாக அல்லது இந்த ஒரு இவ்வளோ அழகான ஒரு விஷயம், இவ்வளோ அழகான ஒரு பாடம் இருக்குன்னா எனக்கு தெரியாது. ரொம்ப காலம் கடந்துட்டேன். ஆனால் நிறைய பேருக்கு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் சின்ன வயசுலலாம் வருது. வாவ் நீங்கள் ரொம்ப ஒரு தெளிவான இப்போ வந்து எல்லாம் எப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னா நல்லா பேலன்ஸு சூப்பராக பேலன்ஸ் பண்ணுறீங்க. ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நான் சொன்ன மாதிரி கடவுள் என்ன தெரியுமா சொல்கிறாரு, தயவு செஞ்சு இந்த உலகம் வந்து எப்படி இயங்குது அப்படிங்கிறத வந்து கற்றுக்கோங்க. நீங்கள் வந்து பார்க்குறது எல்லாமே என்னோடய சோல் சொந்தங்கள் தான். நீங்கள் கஷ்டப்படுறதுக்கு காரணமே சில விஷயங்கள் இங்கே மறைக்கப்பட்டிருக்கு, அது எல்லாமே ஓப்பனாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் பார்வைக்கு பார்க்க முடியாமல் மறைஞ்சு கிடக்கு எல்லாமே. இப்போ எனக்கும் அது ஓப்பனாக தான் இருக்குது, உங்களுக்கும் ஓப்பனாக தான் இருக்குது. உங்கள் கண்ணில் அது தென்படல, ஒரு சின்ன திரை வந்து உங்கள் முன்னாடி மறைச்சி வச்சுருக்கு. அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்குள்ளே நிறைய பேர் வருவீங்க. இந்த ஒரு ஹார்ட் பிரேக்கில், இஷ்யூஸில், நிறைய விஷயங்களில் நீங்கள் இந்த உலகத்தில் என்ன நடக்குதுங்கிறதையும் புரிஞ்சுக்குவீங்க, எப்படி பேலன்ஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்குவீங்க. இனிமேல் தான் உங்கள் லைஃப் வந்து ஒரு சூரியன் வர மாதிரி, சன் கார்டு எடுத்தது வருமோ, சூரியன் வர மாதிரி அழகாக ஒரு லைஃப் வந்து உங்கள் பாதை எப்படி போகணும், பயணம் எப்படி போகணும் தெளிவாக. இனிமேல் எந்த இடத்துலையுமே உங்களுக்கு அடி கிடைக்காது. ஏன்னா உலகம் இப்படி தான் இயங்கும் அப்படிங்கிற சில சட்டத்திட்ட பாடங்கள்லாம் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இந்த பாடம்லாம் ஸ்கூலில் சொல்லி தர மாட்டாங்க, யாருமே இங்கே வந்து சரியாக படிக்கலைங்க. அதனால தான் வந்து நான் மேதாவிங்களாம் நான் சொல்ல வரலைங்க. நானே இப்போ தான் கொஞ்சமாக படிச்சுட்ருக்கேன். ஒவ்வொரு பாடமும் படித்ததுக்கப்புறம் தான் தெரியுது, நான் இந்த பாடம் படிச்சிருக்கேன், அதனால தான் எனக்கு இந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்குன்னு இதை வச்சு என்னுடைய வாழ்க்கையை வச்சும் நானே அனலைஸ் பண்ணிக்கிறதுங்க. இந்த விஷயம்லாம் நான் எங்கேயும் கேட்டோ தெரிஞ்சுக்கிட்டோ பார்த்தோலாம் பண்ண முடியாதுங்க. இதெல்லாம் செல்ஃபாக ரியலைசேஷன் ஆகணும். நீங்கள் மெஜிஷியன் தான், உங்கள் வாழ்க்கையை நீங்களே மாற்றிக்க முடியும். நிறைய கடவுள் வந்து உங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் அவர் நிறைய போராடுறாரு. முன்னாடிலாம் நீங்கள் வந்து ஒரு விஷயத்துக்காக வந்து ஏங்கிட்டு இருந்தீங்க, ஒரு விஷயம் உங்களை ஏமாத்திடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையில் இருந்தீங்க. கடவுள் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு உங்களை சுற்றி. அப்போவே உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்லாம் கொடுத்தாரு. ஒவ்வொரு இடத்துல நீ அடிப்படும் போதும், கவலையாக நிற்கும் போதும், அழுகும் போது, நான் இருக்கேன், உனக்கு நான் வந்து கூட பக்கபலமாக இருப்பேன், நீ என்ன பிடிச்சிக்கோ, கையை பிடிச்சிக்கோ, உனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இதுக்குவான்னு அழுகும் போதெல்லாம் தேத்தி விடுறாங்க. ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்ம கடவுளை விட்டுட்டு கடவுள் கொடுக்குற அந்த வார்த்தைகள் நமக்கு கேட்கவே இல்லை.
நம்ம என்ன நினைக்கிறோம், கடவுள் இல்லை அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் இந்த ஒரு பர்சன் நீங்கள் நம்பின ஒரு விஷயம் தான் பெரிய கடவுளாக உங்களுக்கு இருக்குது இப்போதைக்கு. ஏதோ ஒன்று உங்களை நீங்கள் ரொம்ப பெருசாக நினச்சிட்டு இருந்தீங்க, அது உங்களை விட்டு போனதுக்கப்புறம் அதுதான் இந்த உலகமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. இந்த உலகத்தை படைச்சவனை வந்து கூப்பிட்றாரு, அவர் அழுகாத, இதெல்லாம் அப்படி தான் இருக்கும், இதெல்லாம் இப்படி தான் மனிதர்கள் இருப்பாங்க, எல்லாமே ஒவ்வொரு எனர்ஜி. நீ பார்க்குற எந்த விஷயமும், நீ போராடுற எந்த விஷயமும் இங்கே உண்மையே கிடையாது, எல்லாமே மாயான ஒரு விஷயம். இதுக்காக போராடிட்டு நீ அழுதுட்டு இருக்கியே, உன் வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்கியேன்னு அவர் நிறையா சொல்லி கொடுக்குறாரு, இப்படி தான் வாழ்க்கைன்னு. பட் வந்து நீங்கள் தான் வந்து என்ன பண்ணுறீங்க, முன்னாடி எனர்ஜி இதெல்லாம் இப்போ ப்ரெசென்ட் எனர்ஜி சூப்பராக இருக்குது. முன்னாடி கடவுள் அப்பயே கொடுத்தாரு, உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு, ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் கொடுத்தாரு, செம்ம. இனிமேல் நீங்கள் வந்து சூப்பராக தான் இருக்க போகிறீங்க. ஃப்யூச்சர் எனர்ஜி இப்போது இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுச்சு. நல்ல ஒரு நர்ச்சரிங்கான அழகான ஒரு பர்சன் தான் உங்கள் பார்ட்னராக வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்க தான் வராங்க. நீங்கள் பார்க்குற நீங்களே ரொம்ப கேரிங்கான ஒரு பர்சன் தான், ஒர்க்கிங் போகிற ஒரு பர்சன் தான். நல்ல ஒரு மங்களகரமான நியூ பிகினிங் தான் லைஃப்பில் தொடங்க போகுதுங்க. சூப்பராக இருக்குங்க. ஒவ்வொரு கார்டும் ஒவ்வொரு அழகாக கதை சொல்லும்போது அலைன் ஆகிட்டே இருக்கு கரெக்டாக. இதுக்கு மேலே கார்டு எடுக்க வேணாம். எனக்கு என்னென்னா, இந்த கார்டு எடுக்க சொல்லி இது ரொம்ப நாள் ஆச்சுங்க, இது என்ன கார்டுன்னு தெரில. இந்த கார்டு எடுக்க சொல்லி இன்றைக்கி ஒரு இன்ட்யூஷன் வந்துச்சு. என்ன மெசேஜ் ஸ்பெசிஃபிக்காக யாருக்கோ, ஏன்னா இன்றைக்கி ரீடிங் வந்தது எல்லாமே எனக்கே வந்து புதுசாக இருந்தது. ஏன்னா 2 கார்டும் எடுக்க சொன்னாங்க, உடனே உடனே உட்காருன்னு பிடிச்சி தள்ளி விட்டாங்க. பார்ப்போம் இதுலேருந்து என்ன மெசேஜஸ் வருது அப்படின்னா. கரெக்ட், சூப்பர். நான் சொன்னதுக்கும் இங்கே வர்றதுக்கும் கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா. என்லைட்மெண்ட் ஸ்டேட்டு புரிஞ்சுக்கோங்க, ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங், இந்த வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறத கற்றுக்கோங்க. இது வந்து ஆன்மீக பாதைக்குள்ளே உங்களை சாமியாராக ஆக்கிட்டு நான் இன்னும் கல்யாணமே ஆகலைங்க, என்னை போய் இந்த என்லைட்மெண்ட் ஸ்டேஜ் அப்படி தனியாக பிரித்து வச்சுட்டாங்க. தப்பாக இங்கே போதனைகள் வந்து பண்ணப்பட்டிருக்குங்க. இது வந்து ஆன்மீகம்ங்கிறது இப்போ நீங்கள் ஸ்கூலில் படிக்கிறீங்க தெரியுமா, ABCD 1 2 3 இந்த மாதிரி பேசிக்காக அந்த வாய்ப்பாடெல்லாம் படிக்கணும் தெரியுங்களா, அதே மாதிரி தான் இந்த வாய்ப்பாடை படிக்கும்போது உங்கள் லைஃப் நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். இதெல்லாம் வந்து மறைச்சி வச்சு நீங்கள் கஷ்டப்பட்டுட்டே இருக்கணுங்க வந்து வெளியில் சொல்லப்படாத ஒரு விஷயமா இருக்குங்க. ஆனால் இது வந்து வெட்ட வெளியாக எல்லாருக்கும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு தாங்க இருக்குது. மைண்டு கொடுக்குற அந்த ஆசிலேஷன்லாம் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே புரிய வரும். ஆனால் அங்கே தானே அங்கே வலிக்குது. காட் ஒன்லி சூஸஸ் யூ, டிவைன் சோல் யூ ஆர். கடவுள் தான் உங்களை சூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து கடவுளை பிடிச்சிக்கணும் அப்படிங்க. இப்போ வந்து ஒரு கடவுளே பாருங்கள், ஒருத்தங்களுக்கு சும்மாவே இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து எனக்கு ரொம்ப சிவன் பிடிக்குதுங்க, அவரை பார்த்தோன்னே நான் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டேங்க, சிவன் தான் வருவார். அவங்க நினச்சிட்டாங்க நீங்கள் தான் ஆசைப்பட்டு அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தீங்க. இல்லை, அவங்க தான் ஆசைப்பட்டு உங்ககிட்ட வந்திருக்காங்க. அதே மாதிரி சாய்பாபாவாக இருக்கலாம், வராகி அம்மனாக இருக்கலாம், நீங்கள் கும்பிட்ற எந்த முருகனாக இருக்கலாம், கிருஷ்ணராக இருக்கலாம், எந்த தெய்வமாக வேணாலும் இருக்கலாம். அந்த தெய்வம் வந்து நீங்களாக வந்து கூப்பிட்டு வரல, அவங்க தான் உங்களை சூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஞானம் கொடுக்கறதுக்கு, உங்களுக்கான என்லைட்மெண்ட் ஸ்டேட்லாம் கொடுக்கறதுக்கு அவங்களா தேடி வராங்க. அப்போ கரெக்டான டயத்தில் அவங்க வராங்க. நிச்சயமாக நீங்கள் உண்மையிலே ஆன்மீக பாதைக்குள்ளே என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து என்ன பண்ணுங்கள், உங்களுடைய சக்ஸஸையும் ப்ராக்ரஸையும் தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், உங்களுடைய எதிரிகளை வந்து கொல்லணும் அப்படின்னா நீங்கள் அவங்க கூட போய் சண்டை போடணும், எதிர்த்து நிற்கணும். எதுக்கு என்ன இப்படி பண்ண, ஏன் இப்படி வாழ்க்கைக்குள்ளே வந்த, எதுக்கு என்ன இப்படி பாதியில் விட்டுட்டு போனேன் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்லாம் கேட்க வேணாம். 27 ப்ராமினெண்ட்டாக இருக்குது. நீங்கள் வந்து என்ன பண்ணணும், உங்களோட வளர்ச்சியிலும் எவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து தாக்குதல் கொடுத்துருந்தாலும், மனக்கவலை கொடுத்துருந்தாலும், வேதனை கொடுத்துருந்தாலும், கஷ்டத்தை கொடுத்துருந்தாலும், ஒரு பெயினை கொடுத்துருந்தாலும் அதெல்லாம் தூக்கி போடுங்க. நீ ஒன்றுக்கும் பிரயோஜனமே இல்லை. நீ எது பண்ணாலுமே என்னோட வளர்ச்சி, நான் வளர்ந்துட்டே தான் இருப்பேன். என் கூட கடவுள் இருக்கார், என் கூட நான் இருக்கேன். யாருமே இல்லைனாலும் என் கூட நான் இருக்கேன், என் கூட கடவுள் இருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்களை அத்தனையும் பண்ணிவிட்டு சக்ஸஸையும் ப்ராக்ரஸ் தான் அவங்களுக்கு கொடுக்குற பதிலடி. அவன் சாகணும், அவங்களை கொல்லணும் அப்படின்னு நீங்கள் மனதளவில், அவனுக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு மனதளவில் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வளர்ந்துட்டே போங்க. அவங்களுக்கு உண்டான தண்டனை கடவுள் கொடுப்பார். ஏன்னோ ஸ்பெசிஃபிக்காக யாருக்கோ போய் சேர வேண்டிய ஒரு விஷயமாக தான் இருக்குது எனக்கு. வாவ். என் வாழ்க்கை வந்து இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, உங்கள் வாழ்க்கை வந்து தலைகீழாக மாறிட்டுருக்கு. இப்போ ஏற்கனவே இருந்த ஒரு விஷயம்லாம் இப்போ கிடையாது. நீங்கள் அழுகலை, நிற்கலை, போகலை. இப்போ வந்து மாறப்போகுது. ஏன்னா எனர்ஜி கார்ட்லேயும் அப்படி தான் இருக்குது. இங்கே ப்ளூ கார்டில் இந்த கார்டை எனக்கு எதுக்கு எடுக்க சொன்னாங்கன்னு தெரில. நிறைய மெசேஜஸ் வந்து இதில் இன்டர் ரிலேட்டடாக வந்துகிட்டே இருக்குது எனர்ஜி கார்டோட. லுக் அரவுண்ட் வாட் ஹேப்பன்ஸ். சில விஷயங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ஏன் நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து நல்லா தெளிவாக கண்ணை திறந்து பாருங்கள். எல்லா விஷயமும் இங்கே ஓப்பனாக உங்களுக்கு கடவுள் போட்டு உடச்சிட்டார். இதுதான் நடக்குது, நீ தான் கண்மூடித்தனமாக சில பேரை நம்பிட்டு இருக்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இங்கே வந்து கடவுள் சொல்கிறாங்க. எல்லாமே லெசன் தாங்க, இங்கே படித்து தான் ஆகணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மற்றவங்க கிட்ட ஓப்பனாக போட்டு உடைக்காதீங்க. ஏன்னா வந்து உங்கள் வளர்ச்சியை பார்த்து ஜெலஸ் அடைகிற பர்சன் நிறைய பேர் இருக்காங்க. பிளானை சீக்ரெட்டாக போடுங்க, அதை வந்து தெளிவாக போடுங்க. அது வெற்றி அடைகிற வரைக்கும் நீங்கள் யார்கிட்டையும் சொல்லாதீங்க. அதுதான் இங்கே வந்து ரொம்ப வந்து ஒரு ப்ராமினெண்ட்டான ஒரு மெசேஜாக இருக்குது. யாருக்கும் முக்கியமான ஒரு மெசேஜ் போட்டு உடச்சிடுறீங்க நீங்கள் ஓட்டவாயை வச்சுக்கிட்டு.
டோன்ட் பி பொசசிவ். எதுவுமே பொசசிவ், இது என்னோடது, இது என்னோட நபர், என்னோட திங்ஸு, என்னோட விஷயம் அப்படின்னு பொசசிவாக இருக்காதுங்க. நீங்கள் பொசசிவாக இருக்கவே அது உங்களுக்கு டிட்டாச்மெண்ட் மோடில் அது உங்களை விட்டு போகும். இங்கே எதுவுமே நம்மளோடது கிடையாது, எல்லாமே கடவுள் கொடுத்தது. எல்லாமே சரணாகதிக்கு வரும்போது எல்லாமே உங்களுக்கு அழகாக நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்க அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். சரண்டர் டு மீ காட். இதுதாங்க மெயின் ஹைலைட்டான ஒரு விஷயமே. பூவைங்கான ஒன்றையும் காணாங்க. சரண்டர் டு மீ காட் அப்படின்னா என்கிட்ட வந்துரு. கடவுளே சொல்கிறார், நீ என்கிட்ட வந்துரு, என்கிட்ட விட்டுரு, நீ பிரச்சனையை விட்டு நீ சந்தோஷமாக ஜாலியாக இருக்கு, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. பாட்டம் ஆஃப் த டெக். வேஸ்டிங் டைம் இஸ் சாபட்டாஜிங் யுவர் லைஃப். நீ வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்த அப்படின்னா வருவாங்கன்னு வெயிட்டிங் எனர்ஜியில் இருந்துகிட்டு இருந்தேன்னா உன் லைஃப்பை வந்து ஒவ்வொரு நாளும் அழிஞ்சிட்டே இருக்குது. இன்னும் 10 வருஷம் சென்று உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நீ இன்னிலேருந்து எடுக்கிற ஒவ்வொரு செயலும், இன்னிலேருந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுற ஒவ்வொரு விஷயந்தான் இதுக்கு பிள்ளையார் சொல்லி போடுற மாதிரி இருக்கும். அப்போது இந்த விஷயம் ரொம்ப நல்லா பாருங்கள். யாரோ உட்காந்துட்டு வீணாக வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நினச்சிக்கிட்டு அது வந்து உங்களை அழிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இங்கே வந்து கடவுள் கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இப்போது ஆஞ்சநேயரோட வலிமையான ஒரு மெசேஜ் எடுத்துருவோமா? ரொம்ப சூப்பராக இருக்குது இன்றைக்கி ரீடிங், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அடாப்டபிள்னா எந்த சுச்சுவேஷன் வருதோ அதை அடாப்ட் பண்ணி போங்க நீங்கள் பாட்டுக்கு. அது ஏன் அப்படி வந்துச்சு, இது ஏன் அப்படி வந்துச்சு, இது நான் நினைக்கவே இல்லையே, இப்படி ஆகும் நினைக்கவே இல்லையே. எந்த ஃபார்மில் எந்த விஷயம் எப்படி உங்கள் கையில் வந்தாலுமே, எந்த சுச்சுவேஷன் நடந்தாலுமே அப்படியே ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியாக ஒரு நாணல் மாதிரி இருக்க கற்றுக்கோங்க. அப்போ தான் நிறைய வந்து உங்களுக்கு அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுங்கிற ஒரு டாக்டிஸு, வேல்யூபிளான திங்ஸ் எல்லாம் உங்கள் கண் முன்னாடி சொல்யூஷன் வர்றதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் வருங்க. நீங்கள் பாட்டுக்கு அதை நினச்சி ஐயோ வந்துச்சு, ஏன் வந்துச்சுன்னு நீங்கள் ரெசிஸ்ட் பண்ண அந்த ஒரு பிரச்சனைக்கு ரெஸ்பாண்ட் பண்ண ரியாக்ட் பண்ண உங்களுக்கு இன்னும் காம்ப்ளிகேட்டாக ஆகும் அந்த பிரச்சனை. அதனால் இங்கே வந்து பயமற்ற தன்மை தான் இங்கே மெயினான ஒரு விஷயம். பயப்படவே தேவையே இல்லை. இங்கே என்னென்னா தைரியத்தோடு நீங்கள் வந்து நிறைய வந்து கடவுள் வந்து எவ்வளோ பேட்டில்லாம் சந்திச்சிருக்கார் நம்ம ஆஞ்சநேயரப்பா. அதே மாதிரி அவர் காலை பிடிச்சிக்கோங்க, சனிக்கிழமை போய் விளக்க போடுங்க. உங்களுடைய அந்த ஃபியர்ஸ் எல்லாத்தையுமே உங்களுடைய அந்த கரேஜ்னாலையும் உங்களுடைய விடாமுயற்சினாலையும் அதை வந்து வெற்றி கொள்ளலாம். அதனால் நீங்கள் வந்து ஓம் ஸ்ரீ ஹனுமதே நமஹா அப்படின்னு சொல்லி போடுங்க, இல்லை ஜெய் ஹனுமான் போடுங்க, இல்லை ஜெய் ஆஞ்சநேயா போடுங்க, ஏதோ ஒன்று போடுங்க. அவரோட எனர்ஜியை நீங்கள் கிளைம் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸ்பெசிஃபிக்கான ஒரு மெசேஜ் தான். எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருந்தால் கூட ஒரு சப்போர்ட் வந்து தேவைப்படுதுங்க. அதனால் கடவுளோட சப்போர்ட் பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு எந்த இடத்துல எந்த விதமான ஒரு சப்போர்ட் வேணுமோ கடவுள் வந்து உங்களுக்கு அந்த விதமான ஒரு ஹெல்ப் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதனால் நிறையா வந்து ஒரு சில விஷயங்கள் வெளியில் போய் நீங்கள் அதை வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நிறைய கோயில்களுக்கு போங்க, ரெகுலராக போங்க. கொஞ்சம் வந்து ஒரே மாதிரி ஒர்க் பண்ணாமல் மொனோட்டனஸாக இல்லாமல் ரெகுலராக அந்த விஷயம் பண்ணுங்கள். எப்பயும் வந்து நல்லதே நினைங்க, உங்கள் லைஃப் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். தேங்க்யூ ஸோ மச். இந்த ரீடிங் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். லைக் கொடுங்க, ஷேர் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஹை பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஸோ மச்.